ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குக் வித் கோமாளி எப்போ ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி பெரிய பிரச்சனையெல்லாம் கடந்து நல்லபடியாக பிரம்மாண்டமாக கிராண்ட் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி, விஜய் டிவியை காப்பி அடிச்சு இந்த குக் வித் கோமாளி ஷோவை காப்பி அடித்த மாதிரி டாப் குக்கு டூப் குக்கு அந்த மாதிரி ஒரு ஷோவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ தான் ஒரு ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சுட்டிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் அந்த சன் டிவி பக்கம் இழுத்துட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பரத், மோனிஷா, ஜிபி முத்து, தீபா, தீனா இவங்க எல்லாரையும் விஜய் டிவிலேருந்து சன் டிவி பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. காப்பி அடித்து இந்த ஷோவை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளியோட ஒரு தூணான ஒரு முக்கியமான ஜட்ஜி வெங்கடேஷ் பட் இந்த குக் வித் கோமாளியை விட்டு லெஃப்ட் ஆகி இப்போ இந்த டாப் குக்கு டூப் குக்கு அந்த ஷோவில் இருக்கார். இவங்க எல்லாருமே குக் வித் கோமாளியில் இருந்தவங்க தான். இப்போ சன் டிவி பக்கம் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா செஃப் வெங்கடேஷ் பட் சொல்லிட்டாரு, நான் குக் வித் கோமாளி விட்டு லெஃப்ட் ஆகிட்டேன், குக் வித் கோமாளியில் இருக்க மாட்டேன், விஜய் டிவிலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் வேறு ஷோவில் வருவேன்னு சொன்னார். ஆனால் சன் டிவிக்கு போய் டாப் குக்கு டூப் குக்குன்னு ஒரு ஷோவில் அறிமுகமாகி இப்போ அந்த ஷோவில் இருக்கார். விஜய் டிவியை மிஸ் பண்ண சொன்னார், ஆனால் அந்த ஷோவில் போய் பண்ணிகிட்டு இருக்காரு. செஃப் தாமும் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, நான் குக் வித் கோமாளிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் போகலை. வெங்கடேஷ் பட்டுக்கும் செஃப் தாமுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்ததுனால செஃப் தாமும் இருக்கார், வெங்கடேஷ் பட் லெஃப்ட் ஆகிட்டார். இருந்து பார்ப்போம் இந்த குக் வித் கோமாளியை இந்த ஷோ பீட் பண்ணுதா, அந்த டாப் குக்கு டூப் குக்கு இந்த ஷோ வந்து குக் வித் கோமாளியை பீட் பண்ணுதான்னு பார்ப்போம். நீங்கள் குக் வித் கோமாளி சப்போர்ட் பண்ணுவீங்களா, இந்த டாப் குக்கு டூப் குக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். விஜய் டிவியா சன் டிவி அந்த மாதிரி ஒரு பெரிய சண்டையாக நடக்கணும்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் முன்னாடி செஃப் வெங்கடேஷ் பட் ஒரு எபிசோடு இல்லைனா கூட அவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்பா இல்லை அந்த மாதிரி சொல்லி எல்லாம் கோமாளி தான் அழுவாங்க. ஆனால் நேற்று குக் வித் கோமாளி சீசன் வைஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு, புது சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெங்கடேஷ் பட் பேரை எந்த நிலையிலையும் குறிப்பிடவே இல்லை, வெங்கடேஷ் பட் போயிட்டாருன்னு சொல்லவே இல்லை. கைஸ் நீங்களே சொல்லுங்கள், குக் வித் கோமாளிங்கிறது ஒரு ஈகோவே இல்லாத ஷோ, எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஷோ. ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஓடி போய் ஒரு ஈகோவே இல்லாமல் எல்லாம் ஒரு அப்படி ஃபன்னாக இருப்பாங்க, மக்கள்லாம் சிரிக்க வச்சாங்க. ஆனால் இந்த ஷோவே ஒரு ஈகோ உள்ளாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? செஃப் வெங்கடேஷ் எப்படி தான் மனசு வந்து தெரியல, அவருக்கு பிடிச்ச ஷோனா அது குக் வித் கோமாளி தான். அதோட குக் வித் கோமாளி எப்படி லெஃப்ட் ஆகி அது சன் டிவிக்கு போயிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம், எப்படி இருக்க போது எல்லாம் தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இந்த சன் டிவியில் வர இந்த டாப் குக்கு டூப் குக்கு இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளி இருப்பாங்க, அது மாதிரிலாம் ஒரு குக்கு இருப்பாங்க. அது மாதிரி அந்த குக் வித் கோமாளி பேஸ் பண்ணி மாதிரி தான் அந்த ஷோ வரப்போகுது. டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 1 அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அது என்னென்னு பொறுத்திருந்து பார்ப்போம். டேட்லாம் இன்னும் ஒன்றும் சொல்லலை. அதனால பார்த்தீங்கன்னா ஜட்ஜி சில பேர் இருப்பாங்க, வெங்கடேஷ் பட் தான் ஜட்ஜாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை இயக்குறதே நம்ம மீடியா மிஷன்ஸ் தான். அவங்க விஜய் டிவி விட்டு லெஃப்ட் ஆகிட்டாங்க, இப்போ அவங்களும் சன் டிவிக்கு வந்துட்டாங்க. இருந்து பார்ப்போம் செஃப் வெங்கடேஷ் பட் அங்கே எப்படி இருக்காருன்னு. அவரை சொல்கிறார் குக் வித் கோமாளி ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு, ஆனால் எதுக்கு போனாருன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறதே மீடியா மிஷன்ஸ் தான். மீடியா மிஷன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்கள் விஜய் டிவி விட்டு போயிட்டோம், விஜய் டிவியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சன் டிவியில் போய் குக் வித் கோமாளி மாதிரி ஒரு ஷோ அங்கே கொண்டு வந்துட்டுருக்காங்க.